வணக்கம் நண்பர்களே. காத்திரேவதி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் ராஜராஜா மீது பழி போட்ட அந்த பார்வதிக்கு ஒரு ஆப்பை வைக்க நம்ம கார்த்தி கோயிலில் உள்ள கலசத்தை கொண்டு பஞ்சாயத்து கூட்டத்தில் கையில் கொடுக்குறாங்க. இந்த பொண்ணு பொய் சொல்லலை அப்படின்னா இதை கொண்டு இந்த கலசத்தை கொண்டு 2 வாட்டி இந்த கோயிலை சுற்றி வர சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் அப்படியே அதிர்ச்சியில் பேயறிஞ்சதுக்கணுங்க. நம்ம சிவனாண்டிய முத்துவேலாம் என்ன இவன்கிட்ட நிரூபிக்க எதுவும் வாய்ப்பு இல்லை, சந்தர்ப்பம் இல்லைன்னா இப்படியா பண்ணுவாவா, கலசத்தை போயும் ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக சுற்றி வர சொல்கிறாரே அப்படின்னு அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. ஆனால் அங்கே தான் ஆப்பு வைக்க அம்மன் தயாராக இருக்காங்க. இவங்க கலசத்தை கொண்டு அப்படியே சுத்த அந்த லேடி பார்வதி அடியில் விழுக்குது அம்மன். அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா செம அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா நம்ம துபாய்க்கு ஓடிடணும் அப்படின்னு அந்த பார்வதி நம்ம ராஜராஜா மீது பழி போட்ட நபர் எஸ்கேப்பாக திட்டம் போட்டிருக்காங்க. இந்த விஷயத்த நம்ம கார்த்தி கிட்ட ரேவதி சொல்கிறாங்க. எங்கள் சித்தி யாருக்கிட்டையோ பேசிட்டு இருந்தாங்க, துபாய்க்கு போகிறதாட்டம் அவங்கக்கிட்ட அந்த லேடி சொன்னது மாதிரி இருந்துச்சு அப்படின்னு உள்ள ரகசியத்தை போட்டு வைக்க நேரம். ஓ, அப்போ நிச்சயமாக இது அந்த பார்வதி அந்த மாமா மேலே பழிய போட்டவளுக்கு வேலை தான். கண்டிப்பாக அவள் துபாய்க்கு இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடலான்னு நினைக்க. ஆனால் அவளுக்கு சொட்டையை முறிச்சு பஞ்சாயத்து கூட்டத்தில் கொண்டு இழுத்து வச்சு உண்மையை அவ வாயிலே வர வைக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம கார்த்தி நினைக்கிறாங்க. கார்த்தியை மயிலும் சேர்ந்துக்கிட்டு அந்த பார்வதியை துபாய்க்கு போடாமல் பஞ்சாயத்து கூட்டத்தில் கொண்டு நிப்பாட்டுறாங்கங்க நம்ம கார்த்தி. மொத்த பேரும் அதிர்ச்சியாக இருக்க நேரம் தான் நம்ம சிவனாண்டிய முத்துவேலை இவை என்ன கையில் ஒரு எவிடன்ஸும் இல்லாமல் இவன் இந்த லேடியை பஞ்சாயத்து கூட்டத்தில் கொண்டு விட்டா நம்ம எல்லாம் பயந்துருவோன்னு நினச்சிட்டாவளா அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. அதில் தான் ஒரு செக்கை தூக்கி வச்சு விட்றாங்க. கோயிலில் உள்ள கலசத்தை தூக்கிட்டு வராங்க நம்ம கார்த்தி. இந்த பாரு, இது கோயிலில் உள்ள கலசம் ஐயா. இந்த கலசத்தை இவங்க இப்போ தப்பு சொல்லலை, பொய் சொல்லலை, எங்கள் மாமா மீது பழி போட்டது உண்மை அப்படின்னு இவங்க சொல்கிறாங்களே. இவங்க 2 வாட்டி இந்த கோயிலை சுற்றி இந்த கலசத்தை கொண்டு வர சொல்லுங்கள், நாங்கள் ஒத்துக்கிட்டோம். இவங்க தப்பு பண்ணலாம், பொய் சொல்லலான்னு நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம சிவனாண்டிய முத்துவேலாம் இது என்ன சின்ன பிள்ளைத்தனமா, இவன் வேற ஒரு கலசத்தை கொண்டு இவளை பார்வதியை இந்த கோயிலை சுற்றி வர சொல்கிறான், எப்படி உண்மை வெளியே வரும் அப்படின்னு இருக்காங்க. அங்கே தான் நம்ம கார்த்தி, கடவுளே அம்மா, எங்கள் ராஜா மாமா மேலே எந்த தப்பும் விழக்கூடாது, அவர் எந்த இதுக்குமே தீமை செய்தது கிடையாது, இவ வேணும்னே பழி சொல் போடாங்க, இதுலேருந்து மீட்டு கொடுக்கணும் எங்கள் மாமாவை அப்படின்னு சொல்லிக்கிட்டு மௌனமாக இருக்காங்க. அந்த பொண்ணை கோயில் கலசத்தை கடகடன்னு வாங்கி சுற்றி மாற்றிடலாம், நம்ம எந்த பொய்யும் சொல்லலை அப்படின்னு நம்ம நிரூபிக்கிறதுனா வேறு வழி இல்லை. ஆனால் கோயில் விஷயமா இருக்கே, நான் பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி ஒரு பொய்யை தூக்கி சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பொண்ணு அப்படியே கலசத்தை கையில் வாங்குறாங்க. கோயிலை சுத்தத்துக்கு அதை தூக்குறாங்க. ஒரு கட்டத்தில் அம்மன் பார்க்குறாங்க, என்னடி நீ இவ்வளோ ஏமாற்றி என் பையன் ராஜராஜா அவரையே நீ பழி சொல்ற ஏக்க அளவுக்கு நீ பண்ணிட்டியா, உன்னை விட போறதில்ல அப்படின்னு அந்த இடத்துல அம்மனே இறங்கி அந்த பொண்ணை அப்படியே கழுத்தை பிடிச்சி நெரிக்காங்க. அந்த மாதிரி ஒரு உணர்வு அந்த பொண்ணுக்கு ஏற்படுது. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா அப்படியே கலசத்தை தூக்கிக்கிட்டு அவங்க கோயிலை சுத்தாம பஞ்சாயத்தை நோக்கி ஓடி வராங்க. அதுவும் நம்ம ராஜராஜா எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு அவருக்கு காலில் விழுந்தே மன்னிப்பு கேட்க வைக்கிறாங்கங்க. அந்த கலசத்தை அப்படியே தூக்கி நம்ம கார்த்திகையில் கொடுத்துக்கிட்டு, இந்த பாரு தம்பி, நான் தெரியாமல் ஒரு பொய்யை சொல்லிட்டு எனக்கு தூக்கம் வராமல் கூட இந்த நாட்டை விட்டு போயிடலாம், துபாய்க்கு போயிடலாம் அப்படின்னு வர கனவு கண்டேன். ஏன்னா எனக்கு இங்கே இருந்தால் அவ்வளோ இந்த பொய்யை அந்த சந்திரா தான் என்கிட்ட சொன்னது, அவள் தான் அந்த நகையும் தூக்கி தந்தது, அதுக்காக ஆசைப்பட்டு இப்படி ஒன்று செய்துக்கிட்டு எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, நான் இதை வச்சுக்கிடுங்க, உங்கள் மாமா எந்த தப்பும் பண்ணலை, அநியாயமாக நான் பழியை போட்டுட்டேன், அப்போ அவருக்கு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அந்த இடத்துல பஞ்சாயத்து கூட்டத்தில் நம்ம கார்த்தி
கார்த்தி சொல்ல காலில் விழுந்து நம்ம ராஜராஜா காலில் விழுந்து அந்த லேடி மன்னிப்பு கேட்குறாங்கன்னு சொல்லலாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அப்படியே அதிர்ச்சது கணங்கா வந்து நம்ம சந்திரா வந்து தான் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்ல நேரம் சிவனாண்டியும் முத்துவேலும் அப்படியே நிற்க நேரம் நம்ம கார்த்தி அவங்கள கரைக்கி போட்டு அடிக்கிறாங்க. ஏன்டா இந்த கலச பூஜை எங்கள் மாமா கையால் நடக்கக்கூடாது, உன் கையாலும் நடக்கணும்னு உன் பொண்டாட்டி சந்திரா கிட்ட ஏற்றி விட்டு சந்திரா இப்படியெல்லாம் வந்து நடந்துக்கிட்டாளா, இப்போ உங்களுக்கு குட்டி எனக்கு தெரிஞ்சுட்டு, அதனால தான் கலச பூஜையை ராஜராஜா நடத்தாட்டா என்ன, நான் நின்று நடத்தி கும்பாபிஷேகத்தை என் கையால் நடத்தி நான் வந்து வைப்பேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நீ சொன்ன நேரமே தெரியும்டா, நீயும் உன் பொண்டாட்டியன் தான் இதில் சதி வேலை பண்ணியிருக்குது அப்படின்னு வந்து சிவனாண்டிய முத்துவேலுக தோழியை கலத்தி எடுக்கிறாங்க நம்ம கார்த்தி. இந்த சைடை பார்த்தோன்னா இந்த நடந்த விஷயத்தையெல்லாம் நம்ம சந்திரா தெரியாங்க, இந்த விஷயம் நம்ம அக்கா காதுக்கு இப்போ போயிட போகுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நடுங்கி நிற்கிறாங்க. நம்ம ரேவதி வந்து வராங்க, எம் அம்மா இந்த வேலையை பண்ணது அப்பா மேலே இவ்வளோ பெரிய பழியை உடுத்துனது எல்லாமே வந்து சந்திரா தான், அந்த லேடி வந்து பஞ்சாயத்து கூட்டத்தில் தூக்கி உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி தந்திரமா வந்து மாமா தான் இந்த விஷயத்த வந்து அப்பா எந்த தப்பும் பண்ணலைன்னு ப்ரூஃப் பண்ண அந்த கோவில் கலசத்தை தூக்கி அந்த பொண்ணுகளுக்கு கையில் கொடுத்து இதை வச்சு கோயிலை சுற்றி வர சொன்னாங்க. அந்த பொண்ணை வந்து சுத்த நேரம் தான் அம்மனே வந்து அந்த பொண்ணை வந்து பயமுறுத்தியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் அது தாங்காமல் அப்படியே வந்து பஞ்சாயத்து கூட்டத்தில் அந்த கலச பூஜையை கொடுத்து நான் செய்தது தப்பு அப்படின்னு வந்து அப்பா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்க அந்த லேடி. இதுக்கெல்லாம் பின்னணியில் இருக்கிறது யார், நம்ம வீட்டில் இருந்த நகை எப்படி அந்த லேடிகளுக்கு கைக்கு போவோம், இதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியாமா, அது எல்லாமே பண்ணது நம்ம சித்தி தான் அப்படின்னு சொல்ல நேரம் அப்படியே ஷாக்காராங்க. என்ன சந்திராவின் வேலையா அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஷாக்காவி நிற்கிறாங்க. உண்ட வீட்டுக்கே இருண்டகம் பண்ணிட்டு இருந்தது, நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தே சரி பண்ணிட்டு இருந்தது யார் யார் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நான் தேடிட்டு இருந்தேனே, அப்போ அது என் தங்கச்சி தானா, இவளை என் பிள்ளைய போல தானே பார்த்தேன், அதுக்கு பிறகு ஏன் இவ இப்படி நிற்கிறா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சாக்காரங்க சந்திராவை வந்து அடின்னு அடிக்கிறாங்க. ஏண்டி உனக்கு அறிவு கிட்ட சந்திரா, இப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்கியடி, என் புருஷனை இப்படி வந்து அவமானப்படுத்திய ஊர் முன்னாடி, நல்ல வேலை அந்த ராஜசேதுபதியோட பேரை எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு வந்து அவன் மாமனால் காப்பாற்றினா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அம்மா சொல்லப்போனால் சிவனாண்டிக்கும் நம்ம சித்திக்கும் வந்து தொடர்பு இருக்குது, நம்ம அப்பா கையால் கலச பூஜையும் கும்பாபிஷேகம் நடத்தக்கூடாது, அதுக்காக வந்து இந்த சந்திரா வந்து அவள் புருஷன் கையால் நடத்துறதுக்கு தான் எவ்வளோ சதியம் பண்ணியிருப்பா போல இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னது நேரம் ரேவதி நீ என்ன சொல்கிற, உண்மையாட்டே உன் சித்திக்கு அந்த சிவனாண்டியோட தொடர்பு இருக்கா அப்படின்னு வந்து கேட்குறேன்னா என்னம்மா இப்படி கேட்டுக்கிட்ட, உண்மையாட்டே இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க சாக்காரங்க நம்ம சாமுண்டேஸ்வரி. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா சந்திரா நான் உனக்கு என்னடி குறை வச்சுருக்கேன், நீ வந்து உன் புருஷன் தான் வேணும் அப்படின்னு வந்து நீ இருக்கிற அக்கா, நீ யார் சொல்லதை நம்புறானா, அவரையே வந்து துப்பாக்கி வச்சு சுட்டு அவர் வேண்டான்னு நான் நிரூபித்தவதானக்கா, அதுக்கு பிறகு நீ ஏன் இப்படி நம்புற, நீ உன் பொண்ணு உன் மாப்பிள்ளை யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு, ஆனால் நீ என்ன நம்பாமல் இருப்பியாக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்திரா வந்து ஓவர் சீனை போட்டு நம்ம சாமுண்டேஸ்வரியை அப்படியே வந்து அந்த சிந்தனையிலேருந்து அப்படியே டைவெர்ட் பண்ணி விட்றாங்க. நான் வந்து உனக்கு துரோகம் பண்ண மாட்டேன், நான் சிவனாண்டியை துப்பாக்கி வச்சு சுட்டது உனக்கு ஞாபகம் இல்லையாக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்கங்க.